ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சென்னையில் ஃபேமஸான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி தாங்க செய்ய போகிறோம். உளுந்து சட்னி ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கூட, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இப்போது உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கருப்பு உளுந்து வச்சு தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இது. பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அளவு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விடுங்க. வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க. இப்போ இதில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு எப்பவும் பொல்லமாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கருப்பு உளுந்து சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி இட்லி கூட சாப்பிட்றதா, தோசை கூட சாப்பிட்றதான்னு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.